என்ன உங்க கையால கொல்லணும்னு தானே நினைச்சீங்க. இதோ உங்க எதிரில தான் நிக்கிறேன். கொல்லுங்க. நான் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதினா என்ன தாராளமா கொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களை தடுக்க போறது இல்ல. நீங்களா அபிமாமா என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க? அர்ஜுனுக்கு கூட என் மேல கோவம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன். நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன் அபிமாமா ஏன் இப்படி செஞ்சீங்க? எல்லாரும் நம்புற மாதிரி நீங்களும் நான் தேவி அக்காவை கொன்னிருப்பேன்னு நம்புறீங்களா? சொல்லுங்க மாமா. நீங்களும் நான் கொலைகாரியா தான் இருப்பேன்னு நினைச்சீங்களா மாமா? ஆமா, நீ கொலைகாரிதான். என் தேவியை கொன்னு அவளை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிட்ட. பின்ன நீ கொலைகாரி இல்லாம வேற யாரு? என் தேவியோட வயித்துல என் குழந்தை இருந்துச்சு, உனக்கு தெரியும்ல? அது அத பார்த்து கூட உனக்கு அவளை கொல்லணும்னு தோணுச்சு. அப்படி அவ என்னதான் தப்பு செஞ்சா உனக்கு? அவளை கொல்ற அளவுக்கு உனக்கு என்ன அவ மேல கோபம்? கூடவே இருந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டல்ல. 2 உயிரும் ஒன்ன சேர்த்து கொன்னுட்டல்ல. உன்னும் போய் நல்லவன் நினைச்சிட்டு இருந்த பாரு, கொலைகாரி. தேவி ஏண்டி கொன்ன சொல்றீ? என் தேவியை ஏன் கொன்ன? கோர்ட்ல தேவி அக்காவை நான் தான் கொன்னேன்னு இன்னும் ப்ரூவ் ஆகல. ஆனா அதுக்குள்ள நான் தான் கொலைகாரின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கு மேல ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதான் தேவி அடிச்சு கொண்ட இரும்பு ராட்ல உன் கையில இருக்குல்ல. சேது மாமா சொன்ன மாதிரி நீ கண்ணதாசன் தெருவுக்கு போயிருக்க. ஆனா என்கிட்ட அன்னைக்கு நீ போகலன்னு போய் சொன்னல. ஆனா அர்ஜுன் நீ போனதுக்கான ப்ரூஃப காட்டினான்ல. என்கிட்ட போய் சொன்ன நீ தேவியை கொண்டிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஆட்டோல உன் கூட இருந்தது கண்டிப்பா தேவியா தான் இருக்கணும். நீதான் அவளை கொண்டிருக்க. இல்ல அபிமாமா, சத்தியமா தேவி அக்காவை நான் கொல்லல. இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் தான் தேவி அக்காவை கொன்னேன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க மாமா. தேவி அக்கா, ஏன் அக்காவை நானே எப்படி கொல்லுவேன்? எல்லாரும் மாதிரியும் நீங்களும் யோசிக்காதீங்க. தேவி அக்காவை நானும் எப்படி பழகிட்டு இருந்தோன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீ நல்ல மாதிரி நினைச்சுதானே தேவியை கொண்டிருக்க. அக்கா அக்கான்னு சொல்றல்ல, உண்மையாவே அவளை உன் அக்காவா நினைச்சிருந்தா அவளை கொலை பண்ண உனக்கு தோணி இருக்குமா? ஏன்னா அவ ஒண்ணும் கூட பிறந்த அக்கா இல்லல்ல, யாரோ தானே. அதான் நீ இப்படி பண்ணிருக்க. ஆனா அவ உன்னை கடைசி வரைக்கும் நம்பி இருக்கா. நீ அவளை அக்காவை நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவ உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்த்தா. தேவி என் கூட பிறந்த அக்கா தான். ஆமா மாமா, தேவியும் நானும் நிஜமாவே கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். தேவியோட அப்பா அம்மா தான் எனக்கும் அப்பா அம்மா. தேவி கவியை உங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் தான் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் தேவி அக்காவை உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. யாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் இவ்வளவு நாள் போராடணும், யாருக்காக நான் உண்மையை இவ்வளவு நாள் மறைச்சனோ அவளை என்ன விட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. எல்லாத்துக்குமே மூல காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா மட்டும் தேவியை கொலை பண்ண ட்ரை பண்ணாம இருந்திருந்தா நான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். அர்ஜுனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நானும் தேவி அக்காவும் யாருங்கிற உண்மையே தெரிஞ்சது. அவரு என் மேல கோவமா தான் இருக்காரு. ஆனா இதுல நாங்க எதுவும் வேணும்னே பண்ணல மாமா. எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் அம்மா அப்படி பண்ற ஆளே கிடையாது. என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் அம்மா கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆளே இல்ல. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அர்ஜுன் கிட்டயும் நான் இத பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவனும் நம்பல. அண்ணனும் தம்பியும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்க அம்மா யாருன்னு நான் ப்ரூவ் பண்றேன். அப்பயாவது நீங்க நம்புறீங்களான்னு நான் பாக்குறேன். வேண்டாம் சத்யா,
இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என் அம்மா பத்தி பேசாத சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. அன்னைக்கு தேவி அக்காவை கொல்ல பார்த்தது உங்க அம்மா தான். இப்ப அவளை கொன்னது உங்க அம்மா தான். சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இது ஏன் மிஸ்டேக் இல்ல, டெக்னிக்கல் எரர். ஒருவேளை முன்னாடியே நீங்க இந்த பென்ட்ரைவ்ல 2 வீடியோ இருக்குன்னு சொல்லியிருந்தா ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் சார். இப்போ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. சாரி சார். சார், பென்ட்ரைவ் சார். இட்ஸ் ஓகே. ஓகே. ஆக்சுவலாக இதுக்கு நான் பணம் வாங்கக்கூடாது தான், பட் இதுக்காக நானும் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன் தான், அதான் வாங்கிட்டேன். இட்ஸ் ஓகே. சரி, நான் வரேன். ம், ஓகே சார். மேடம், அர்ஜுன் சார் கிளம்பிட்டார், வெளியே வாங்க. அந்த வீடியோ ரெக்கவர் ஆயிடுச்சா? உடனே வரேன். நேத்து வந்து அதே லொகேஷன் தானே? ஓகே, நான் உடனே வரேன். அம்மா, இது நீங்க வச்சுட்டு போங்கம்மா, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். போன்ல ஏதோ வீடியோன்னு பேசினானே, என்ன வீடியோவா இருக்கும்? அதுவும் இல்லாம இவ்ளோ அவசரமா கிளம்புறான். ஏதோ தப்பா இருக்கே. கடைசியா இந்த நம்பருக்கு தான் பேசியிருக்கான். யார் மேடம் நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட போன்ல பேசினது நான் தான். உள்ள வாங்க மேடம். மேடம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நான் உனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நீ அர்ஜுன் ஒருத்தருக்கு கால் பண்ணிருந்தல்ல? ஆமா மேடம்.